இந்த இடத்துக்கு பேர் வந்து தில்லை திருப்பெருந்துறைன்ற பேர். மாணிக்கவாசர் திருப்பெருந்துறையிலேருந்து கிளம்பி எல்லா ஊர்லேயும் பாடல் பாடிட்டு இறுதியாக தில்லைக்கு வரார். இறுதியாக தில்லைக்கு வரக்குள்ள இரவு நேரங்கிற வாசி எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் இருக்கக்குள்ள இங்கே இருக்கிற யோக விநாயகர் தான் ஆட்சிட்டு வந்து தங்க வைக்கிறார். நாமளே புதுசாக ஒரு இடத்திற்கு போனோம்னா இடத்தை பற்றி விசாரிப்போம் இல்லையா? அதே போல் இடத்தை பற்றி விசாரிக்கக்குள்ள இங்கே புலி நடமாடிக்கொண்டு இருக்கிற இடங்கிறாங்க. புலி மீன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா வியாக்கரபாத முனிவர். அதனால் சுவாமி வந்து பரணம் அமைச்சு இங்கே தங்கிடுறார். இங்கே தங்கி இருக்கிற காலகட்டத்தில் சிவபெருமானே நேரில் வந்து உங்களோட பாடல்களை எல்லா ஊர்லேயும் கேட்டிருக்கேன், தொகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போனா நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்கிறார். இங்கே மட்டும்தான் மணிவாசர் அமர்ந்த குளத்தில் இருப்பார், பாக்கி எல்லா இடத்துலையும் நின்ற குளத்தில் இருப்பார். இவர் திருவாசகம் சொல்ல சொல்ல சுவாமி வந்து தன் கைப்பட எழுதி கையப்பம் செஞ்ச இடம் இந்த இடம். அப்போ தான் பார்க்குறா வந்து எழுதின இறைவன் தெரிஞ்சோன்னா எல்லா சூடையும் கொண்டு சபையில் கொண்டு வச்சுறார். சபையில் கொண்டு வச்ச பிறகு அந்த திருவாசகத்துக்கு பொருள் கேட்குறாங்க. மறுநாள் பூஜைக்கு வந்தவர்கள்லாம் கேட்குறாங்க. கேட்கக்குள்ள அப்போ சுவாமி ஆசிரியராக சொல்கிறார், இந்த மாதிரி திருவாசகத்துக்கு பொருள் தில்லையின் வடதிசையில் இருக்கக்கூடிய பர்ணசாலையில் எழுதினவர் இருக்கார், அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் அன்னைக்கு அடியார் பெருமக்கள்லாம் வராங்க. அடியார் பெருமக்கள்லாம் வரக்குள்ள அடியார்களோட அடியாராக கூடவே கிளம்பி சிவபெருமானம் அந்தனர் கோலத்தில் வர்றார். அந்த அந்தனர் கோலம் தான் இந்த பக்கம் இருக்கிறவர். இந்த பக்கம் இருக்கிறது சிவபெருமான் அந்தனர் கோலத்தில் இருக்கார். வந்து திருவாசகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள ஞானத்தில் தெரிஞ்சுக்கிறார், வந்திருக்கிறவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறார். அப்போ திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு, திருவாசகத்துக்கு பொருள் சிவனே அப்படின்னு சொல்லி கை காட்டுறார். இந்த பக்கம் அப்போ கூட வந்த அடியார் பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவரை பற்றி சொல்லுங்கிறாங்க. யார்? சிவபெருமான்கிட்ட மாணிக்கவாசரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்கக்குள்ள அப்போ சொல்ற, நான் தான் இவர், இவர் தான் நான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருவரும் ஆத்மாத்மா உள்ள மறைந்த இடம் தான் இந்த இடம். மாணிக்கவாசருக்கு முக்தி கிடைத்த இடம் இந்த இடம். திருப்பெருந்துறை வந்து தீட்சை கிடைச்ச இடம், இது முக்தி கிடைத்த இடம். இந்த இடத்துக்கு பேர் வந்து தில்லை திருப்பெருந்துறைன்ட்டு பேர். சிறப்புங்களா?